Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 85:12 வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கைடன்ஸ் நம்மை நோக்கி வருகிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்றுதான் கோராகின் புத்திரர், இந்த சங்கீதத்தை கோராகின் புத்திரர் சொல்றாங்க, அடிச்சு சொல்றாங்க, கர்த்தர் நன்மையானதை தான் தருவார்னு. எத்தனை பிள்ளைங்க நீங்க விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா இந்த மாதத்தின் இறுதிக்குள்ள வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நன்மையானதை தருவாருங்க. ஏசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல நன்மை செய்யறவராகவே சுற்றி திரிந்தார். அப்படி அவர் என்ன நன்மை செய்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குருடர்கள், பார்வை இல்லாத குருடர்களுக்கு பார்வையை கொடுத்து நன்மை செஞ்சாருங்க. செவிகள் கேட்க முடியாத இருந்தவங்களுக்கு செவிகளை கேட்க செய்தாருங்க. குஷ்டரோகியா இருந்த மனிதனை சுத்தப்படுத்தினாரு. பாவ மன்னிப்பு கேட்ட ஜனங்களுக்கும் அவர் பாவ மன்னிப்பை கொடுத்து நன்மை செஞ்சார். இப்படி நிறைய காரியம் சொல்லிக்கிட்டே போலாங்க. அவர் நன்மை செய்யறவராகவே சுற்றி திரிந்தாராம், கிராமமும் பட்டணமும். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையிலயும் நன்மையை செய்வாரு. இந்த மாதத்தின் இறுதிக்குள்ள வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில கட்டாயம் நன்மை நடக்கும். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும். நான் சொல்றோம், விசுவாசிங்க. உங்களுடைய வியாபாரமா இருக்கட்டும், கண்டிப்பா கர்த்தர் நன்மையை நடத்துவாரு. அற்பமா எண்ணப்பட்டவங்க முன்னாடி நன்மையினால் அவங்கள முடிசூட்டி கனப்படுத்துறத இந்த மாதத்துல நீங்க பார்க்கதான் போறீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.